வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம நல்லா சுவையான நாட்டுக்கோழி குழம்பு மசாலாவெல்லாம் நல்லா வறுத்து அரைச்சிட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும், எல்லாத்தோடையுமே பொருத்தமாக இருக்கும். வாங்க பந்தா அரைச்சி விட்ட நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம மசாலா அரைக்கிறது ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன். இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கோழி குழம்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிளகு காரம் ஜாஸ்தி இருக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவெல்லாம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூடவே ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரே ஒரு துண்டு பட்டை, இதையும் சேர்த்துட்டு பொரிய விட்டுருங்க. இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் எடுத்துகிட்டு கழுவி வச்சுருக்கிறேன். அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 10 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறேன். இப்போ இந்த வெங்காயம் பூண்டு நல்லா கலர் மாறிட்டு வதங்கி வரணும். இப்போ அதை வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு வெங்காயம் எல்லாமே நிறம் மாறிட்டு வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா இல்லைன்னா 4 முந்திரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். அப்போ அந்த மசாலாவில் உப்புலாம் நல்லா பிடிச்சி ஏறி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதில் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே பெரட்டி விடுங்க. தேங்காவை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கி விட்டோம்னா நமக்கு தேங்காய் எண்ணெய் வாசனை வர்ற மாதிரி ஆகிடும். அந்த வாசனை பிடிக்கும்னா கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நான் அப்படியே கலந்து மட்டும் விட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சோம்பு, அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே பட்டை கிராம்பெல்லாம் அரைச்சிட்டதுனால இப்போ எதுவும் சேர்த்து தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. நாட்டுக்கோழி குழம்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்கணும். அப்போ அந்த நாட்டுக்கோழியோட ஸ்மெல் எதுவுமே இருக்காது. இப்போ அதை சேர்த்துட்டு வதக்கி விட்ட பிறகு நான் 3/4 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். நாட்டுக்கோழியில் மஞ்சத்தூள் போட்டு கழுவினிங்கன்னா தான் அந்த வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி வதக்கி விடுங்க. அப்போ அந்த மசாலாவெல்லாம் நாட்டுக்கோழியில் ஏறி வரும். இப்போ சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷமாக நான் வதக்கி விட்டுட்டேன். லைட்டாக கலர் மாறி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறி வந்த உடனே அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க. அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி லைட்டாக வதங்கி வந்த பிறகு இப்போ இதை லேசாக கலந்து விட்டுருங்க. இப்போ இதை கலந்து விட்டுட்டு காரத்துக்கு இதில் வீட்லேயே அரைச்சா குழம்பு மிளகாத்தூள் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம மிளகும் சேர்த்துருக்கோம். அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதை வதக்கி விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே மசாலாவுக்கு உப்பு சேர்த்துட்டோம். இந்த சிக்கனுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு அது கூடவே நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா மிக்ஸி கப் அலசிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே நான் இன்னும் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சிக்கன் வேகிறதுக்கு டைம் எடுக்கும், தவிர நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிறதால திக்னஸ் கொடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ கலந்து பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா திக்னஸ் அதிகமாக இருந்ததுன்னா மறுபடியும் கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதை கலந்து பார்த்துக்கிறேன். இப்போ கலந்து பார்த்துட்டு ரொம்ப திக்காக இருக்கிறதால அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வரைக்கும் கூட நமக்கு ஆகும் இந்த நாட்டுக்கோழி வெந்து வர்றதுக்கு. அப்படியே விட்டுடாமல் இடையில ஒரு 2-3 டைம் எடுத்து கலந்து விடுங்க. அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இது நல்லா வெந்து குழம்பு திக்காகி வரட்டும்.
இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு மூடி வச்சுருந்து ஒரு 40 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. நம்ம தண்ணி சேர்க்கணும் பாருங்க, நிறைய சேர்த்துருந்தோம். எல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றி திக்காயிட்டு குழம்பு நமக்கு நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அதேமாதிரி நாட்டுக்கோழியுமே நல்லா வெந்துருச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அந்த எலும்புலேருந்து பாருங்கள் சதையெல்லாம் நல்லா வறண்டு வெந்துருச்சு. இப்போ கடைசியாக அதில் கொஞ்சமாக பொடியன் இருக்குன்னு மல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு நல்லா சுவையான அரைச்சி விட்ட நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.